தற்பொழுது அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கோர்ட் ஒரு வழிமுறையை கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அது சரியாக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்தா வெரிஃபை பண்ணி கேன் பி கன்சிடர்னு ஒரு கேன் பி கன்சிடர்னு சொல்றாங்க. சோ அப்படி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டருமே வித்தின் த 1 வீக் ஒரு வாரத்துக்குள்ள இதை செய்யணும் அப்படின்றதுதான் கோர்ட்டுடைய அன்றைக்கு இருந்த ஆர்டராக இருக்கிறது. ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஆர்டரை வைத்துக்கொண்டு இப்ப ஜூலை மாதம் என்ன பண்றாங்கன்னா 3ஆம் தேதி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் ஆமா சோ சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. போயிட்டு 3ஆம் தேதி இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா 2ஆம் தேதி அவர் போறாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. அதற்கு முன்னாடி நாள் 2ஆம் தேதியே பழனியுடைய ஜேசி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த லேண்ட்ல எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு மீண்டும் கடிதத்தை எழுதிடுறாங்க. 3ஆம் தேதியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஹோல்டு பண்ணி பெண்டிங்ல போட்டுறாங்க. முயற்சி பண்றாங்க நம்ம பெண்டிங்ல போட்டுறோம் முயற்சி பண்றாங்க. அப்ப இருந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அப்போ அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க 1ஆம் தேதி ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறோம். புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க இன்னும் ஜாயின் பண்ணல. அதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவர் மறுத்துறாரு, இந்த பெண்டிங்ல போட்டுறாரு அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம. பெண்டிங்ல போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப 6ஆம் தேதி ஒரு அடிஷனலா சார்ஜ் எடுத்துக்கிறதுக்காக லீவ்ல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் சார்ஜ் எடுத்துக்கணும். அந்த பர்சனும் லீவ்ல போறதுனால சார்ஜ் எடுக்கணும். ஒருத்தர் அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் சார்ஜுக்கு அன்னைக்கு லீவ்ல போறதுக்காக யாருமே இல்லைன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவரு இத பத்தியான இந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துறாரு. இது 6ஆம் தேதி நடக்குது. அப்ப இது தெரிஞ்ச உடனேயே உடனடியாக நம்மளுடைய ஹெச்ஆர்என்சியினுடைய அதிகாரிகள் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லீகலானது, இதை அவங்க இந்த ஹிஸ்டரியை பார்க்காம பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பதிவுத்துறை அதிகாரிகிட்ட எல்லாம் பேசி அந்த நிலத்தோடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம். கோர்ட்டில் இது சம்பந்தமான வழக்கு இருக்குது. இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வரும்பொழுது ஹெச்ஆர்என்சியும் ஒரு பார்ட்டியாக அவங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் இந்த கோர்ட்ல கேஸ் வருது. அப்ப இந்த லேண்டை நம்ம திரும்ப ரிட்ரைவ் பண்ண போறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இங்க தேவை கிடையாது. அதே போல மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவர் துறை சார்ந்து அந்த சார் பதிவாளரை உடனடியாக சஸ்பென்ஷன் பண்ணிட்டு நேர்மையான விசாரணைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவரும் அவர் துறை சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி லைன் பை லைனா ஒவ்வொரு ஆக்ஷன்ஸா நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது, ஏன்னா நாம ஒரு அரசாங்கம் நடத்துறோம், சட்ட ரீதியிலான முறையில நம்ம இந்த விசாரணை நடத்தணும், நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த விசாரணையை என்னன்னே தெரியாம என்ன நடக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது, இது எதையுமே தெரியாம பொதுவா அமைச்சருடைய உறவினர் இந்த லேண்டை வாங்கிட்டாரு, அமைச்சரோட இதுல கை இருக்குது, அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்லாம் ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேல ஏதாவது ஒரு ஊழல் கரையை நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கவர்மெண்ட் கிளீன் கவர்மெண்டா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்டா நிச்சயம் இருக்கும். தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ப்ரொசீஜர்ல தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் மேலையும் அதே போல இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ட்ரை பண்ண அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. துறை ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே எல்லா இடங்கள்லயுமே மிக நேர்மையாக எங்களுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு நடுவுல இது போல பொய் புரட்டுகளை பரப்புவர்கள் மேல, குறிப்பாக என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். காவல்துறையில புகார் அளிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போல செய்யும் வகையில யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடிக்கு பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம பொய்யாக புதுசா ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு உறவினரை உருவாக்குறாங்க. கடந்த காலகட்டத்தில் இந்த புதுசா அப்பாக்கள் எல்லாம் உருவாக்குன மாதிரி, அண்ணன்களை பெரியப்பாக்கள் எல்லாம் உருவாக்குன மாதிரி எனக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது. எங்களுக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. நாங்க தைரியமா இந்த விஷயத்துல இருக்கிறோம். இன்னொரு விஷயமும் சொல்றேன், கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு கூட
யாருக்கும் கொடுப்பதற்கு நாங்க தயாரா கிடையாது. கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல நேர்மையாக துரிதமாக சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கறத இந்த இடத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சார் இதே போல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணமலை, அதாவது கரூர்ல வந்து கரூர் பிரச்சனை கொண்டு வந்தாங்க. கரூர்ல வந்து 4 கோயில்கள்ல இடம் வந்து அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்ததா வந்து கோயில் இடத்த வந்து தாரவாத்து கொடுத்தாங்க. அப்போ அதுவும் வந்து ஒரு விமர்சனம் வருது, செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லியிருக்காங்க. கரூர்ல 2 விதமான ஒரு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு புறம் வந்து கோயில் இருந்த நீங்க கொடுத்திருக்கீங்க, அதே போல வெண்ணமலையிலையும் வந்து மக்கள் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதெல்லாம் அப்ப வந்து கோயில் இடம் இருந்த போது ஏன் ரிஜிஸ்டர் பண்ணாங்க? ஏன்னா இப்ப வந்து இப்ப என்ன இப்ப பண்றது இல்லன்றீங்க, ஆரம்பத்துல வந்து ஏன் பண்ணாங்க? இல்ல, அருமையான கேள்வி அண்ணா கேட்டாரு. இதுவும் ஒரு பொய்யான புரோபகண்டா. கோயில் நிலத்தை தாரவாத்துட்டாங்க, கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனா கலர் கலரா வந்து போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இது என்ன விஷயம், என்ன ஹிஸ்டரி இருக்குது, என்ன சட்டங்கள் இருக்குது, இது எதையுமே பார்க்காம கலர் கலரா ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல. அதாவது இனாம் ஒழிப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்குது. இது அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக 1963-67 காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல்லாண்டுகளுக்கும் மேலாக அங்க உழவு தொழில் செய்து விவசாயம் செய்து வந்த அந்த மக்கள், குடிவாரம்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அங்க வசித்து வராங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துடைய உரிமையை கொடுக்கும் விதமாக, அந்த இடத்தை அனுபவித்து அவங்க வந்து அதற்கான பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக அந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சர்வே, ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தாரை போட்டு கம்ப்ளீட் சர்வே எல்லா வகையிலும் என்கொயரி பண்ணி யார் யாருக்கெல்லாம் நியாயமாக பட்டா வழங்கப்பட வேண்டும்னு முடிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்பவே பட்டா வழங்கிட்டாங்க. இவங்க சொன்னது போல ஏதோ புதுசா தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோடனே பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றது ஒரு அப்பட்டமான பொய். அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாகவே அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்ததுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் வந்து அங்க வசிச்சுட்டு வராங்க. பல முறை அந்த 60 ஆண்டு காலத்துல பல முறை அந்த மக்கள் வந்து நிலங்களை விற்கிறது, வாங்குறது, லோன் எடுக்கிறது, இன்னும் சொல்ல போனா பல்வேறு இடங்கள்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த இடத்தை எடுக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு அந்த பட்டா வச்சிருக்காங்க இல்லையா, இன்னைக்கு அவங்க என்க்ரோச்சர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பட்டா உரிமையாளர்களுக்கு அரசாங்கமே காம்பன்சேஷனும் கொடுத்திருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் இங்க இருக்குது. அப்ப அரசாங்கமே ஒருத்தர் காம்பன்சேஷன் கொடுக்கறதுனா அவருக்கு ரைட் இருக்கிறதா தானே கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் அங்க இருக்குது. இந்த 60 ஆண்டு காலம் இருந்தவங்கள சில அரசியல் சூழல்கள் என்ன பண்றாங்கன்னா பிளாக் பண்றாங்க. ஏன் பிளாக் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் கோவில் நிலங்கள், கோவில் நிலங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி 1912 அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரிஜிஸ்டரை மென்ஷனா பண்ணி இஓக்கள் மூலியமாக அன்றைக்கு இருந்த இஓக்களை வச்சுக்கிட்டு லெட்டரை மட்டும் கொடுத்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் மூலமாக இந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. எந்த விதமான டிரான்சாக்சனும் பண்ண விடாம பிளாக் பண்றாங்க, ஜீரோ வேல்யூ பண்றாங்க. அப்ப இந்த பிளாக் பண்ணதுனாலையும் டிரான்சாக்சன் ஜீரோ வேல்யூ பண்ணதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு போராடி இருக்காங்க, எத்தனை போராட்டங்களுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்க முடியும். முடிச்சிடறேன். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் ஒரு கல்யாணம் காட்சினா லேண்ட் அடிச்சு லோன் வாங்க முடியாது, ஒரு அவசர தேவைக்கு லேண்டை விற்க முடியாது, வீட்டை விற்க முடியாது, எந்த டிரான்சாக்சனும் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதற்கான போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே போல கடந்த தேர்தலில் இதே அதிமுக பாஜக கூட்டணி வச்சு சந்திக்கும் பொழுது இந்த இனாம் விஷயம் தொடர்பாக மக்களுக்கு ஏற்றார் போல நாங்க என்னென்ன நல்ல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துருக்காங்க. ஆனா இன்றைக்கு அவங்க எதிர்த்து பேசுறாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நியாயப்படி நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3071 இனங்கள் சர்வே நம்பர்ஸ் வந்து பிளாக்ல இருக்கு. அதுல கோவில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் பிளாக்ல தான் இருக்கு. அதை யாராலையும் கை வைக்க முடியாது. ஓகேங்களா? அதே போல பட்டா நிலம் 1167 நிலங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவான இனங்கள், கிளியர் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக பட்டா பெறப்பட்டு இண்டிவிஜுவல் நேம்ஸுக்கு பட்டா கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வந்தக்கூடிய யூடிஆர்லயும் இண்டிவிஜுவல் நேம்ல அவங்க பட்டா இருக்கும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணதுக்கு அப்புறமும் இண்டிவிஜுவல் நேம்ல அந்த பட்டா இருக்கும். இந்த 3 ரிஜிஸ்டரையும் சரியாக சரிபார்த்து இந்த கிளியர் கேசஸ் இந்த கேசஸ் மேல எந்த விதமான கோர்ட்டு வழக்குகளும் நிலுவையில கிடையாது. எந்த கோயிலும் போயிட்டு எங்களுடைய லேண்ட்னு சொல்லி சிவில் சூட் போட்டெல்லாம் வழக்குகளும் நிலுவை கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத இந்த கிளியர் கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பிளாக்ஸை மட்டும்தான், அவங்களுடைய டிரான்சாக்சன் இருக்கக்கூடிய பிளாக்கை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி கோயில் நிலத்தை கொண்டு போய் பட்டா போட்டு கொடுக்கல, புதுசா பட்டா போட்டு கொடுக்கல, இதெல்லாம் தான் நம்ம பண்ணிருக்கிறோம். இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு. இதை வந்து மூடி மறைச்சிட்டு கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துறோன்னு ஒரு பொய்யான ப்ரொபகண்டாவை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க.